நடிகர் விஜயுடைய பெற்றோர் மாநாட்டு திடலுக்கு வருகை தந்திருக்காங்க. மதுரை தாவேகா மாநாட்டு திடலுக்கு சந்திரசேகர் மற்றும் ஷோபா தம்பதியினர் வருகை தந்திருக்காங்க. விஜயுடைய பெற்றோர் வந்த வாகனத்தை சூழ்ந்துகிட்ட தொண்டர்களோ முழக்கமிட தொடங்கியிருக்காங்க. அந்த தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அரியணை ஏறும் நாள் வரும் அப்படின்னு மதுரை மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்து அவருடைய தாய் ஷோபா சந்திரசேகர் பாத்தீங்கன்னா தந்தி டிவிக்கு பிரத்யேகமான பேட்டி அளிச்சிருக்காங்க. திரையில் உன்னை பார்த்து உயர்த்திய தாய்மார்கள், பெரியோர்கள், தம்பி தங்கைகள் உன் அரசியல் வெற்றிக்கும் துணை நிற்கட்டும். முதல் மாநாடு உன் பலத்தை காட்டியது, மதுரை மாநாடு உன் படைபலத்தை காட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இது போக ஏராளமான தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து கூட நடிகர் விஜயை பார்க்கறதுக்காக மாநாட்டு திடல்ல கூடியிருக்காங்க. எல்கேஜி குழந்தைகள் ஓட்டக்கூடிய சின்ன சைக்கிள்ல இளைஞர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தாவேகா மாநாட்டுக்கு வருகை தந்திருக்காரு. திருச்சியை சேர்ந்த இந்த இளைஞர் திருச்சியில இருந்து கடந்த 3 நாட்களாக அந்த குட்டி சைக்கிளை ஓட்டிக்கிட்டே மதுரை வந்ததா சொல்லியிருக்காரு. அவர் அளிச்ச பேட்டியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாம் என் தளபதிக்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது போக மாநாட்டு திடலுக்குள்ள போலீஸ் வாகனங்களை தவிர வேற எந்த வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில சில பேர் அந்த உத்தரவையும் மீறி ஆம்புலன்ஸ் வாகனத்தை பயன்படுத்தி உள்ள நுழைய முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆம்புலன்ஸை முழுமையா சோதனை பண்ண போலீசார் பார்த்தீங்கன்னா நோயாளிகளுக்கு பதிலாக உள்ள 4 இளைஞர்கள் இருக்கிறத பார்த்துருக்காங்க. இதற்கப்புறமா அவங்களை ஆம்புலன்ஸ்ல இருந்து இறக்கிவிட்ட போலீசாரும் நடந்தே போகுமாறு அறிவுறுத்தியிருக்காங்க. இது போக பார்க்கிங் ஏரியா பாதிக்கும் மேல கவர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது. வெளியூர்கள்ல இருந்தும் தொண்டர்கள் இன்னும் வந்த வண்ணமே இருக்காங்களா மாநாட்டுக்கு.